കെരീതിൽ വച്ചാണ്, കേരിത്തിൽ வைத்துதான் ദൈവം ഏലിയാവിനെ വിശ്വാസം പഠിപ്പിച്ചത്. പറഞ്ഞേ, தேவன் எலியாவுக்கு விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொண்டார். சொல்லுங்க. രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം, 1 രാജാக்களின் புத்தகம் 17-ാം അധ്യായം 17ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 വചനങ്ങൾ വായിക്കുമ്പോൾ 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும்போது കെരീത് തോട്ടിന്റെ അനുഭവത്തിലൂടെ ഏലിയാവിനെ കൊണ്ടുപോവുക. கேரித் ஆற்றங்கரையின் அனுபவத்தின் மூலமாக இந்த எலியாவை தேவன் கொண்டு போகிறார். പറഞ്ഞേ, കെരീത് തോടിന്റെ അനുഭവം. சொல்லுங்க. கேரித் ஆற்றங்கரையின் அனுபவம் വിശ്വാസ ടെസ്റ്റ്, அது விசுவாசத்தின் பரீட்சை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 3 നേരം ആഹാരം കഴിച്ചോണ്ടിരുന്ന ഏലിയാവിന്റെ ഭക്ഷണക്രമത്തെ വെട്ടിക്കുറച്ചു. 3 நேரமும் ஆகாரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த எலியாவின் ஆகாரம் தொடர்ந்து சாப்பிடுவது அவர் வெட்டி குறைத்தார். 2 നേരമാക്കി. அதை 2 வேளையாய் மாற்றினார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നിങ്ങൾ ചിന്തിക്കും പോലത്തെ കാക്കയല്ല, நீங்க நினைக்கிறபடியான காக்கா அல்ல, കോയമ്പത്തൂരിൽ പറന്നിറങ്ങിയ കാക്കയല്ല, கோயம்புத்தூர்ல பறந்து இறங்குகிற காகம் அல்ல. അതിനെ കട്ടി ഇച്ചിരി അല്പ വലിപ്പമുള്ള കാക്ക. அதை விடவும் கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய காகம். ഒരു കാക്കയുടെ വായ്ക്കകത്ത് എത്ര അപ്പം മാക്സിമം ഇരിക്കും? ஒரு കാകത്തിനുடைய വായ്ക്കുள்ள மேக்ஸிமம் கூடுதலா எவ்வளவு அப்பம் இருக்க முடியும்? അത്രയും അപ്പം മാത്രമേ ഏലിയാവിന് കിട്ടിയുള്ളൂ. அவ்வளவு அப்பம் தான் எலியாவுக்கு கிடைத்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 2 നേരം ഫുഡ് കൊടുത്തോളൂ. 2 வேளை தான் அவனுக்கு ஆகாரம் கிடைத்தது. അതും ലിമിറ്റഡ് ഫുഡ് ആയിരുന്നു. அதுவும் லிமிட்டட் ஃபுட்டா இருந்துச்சு. അതിനകത്ത് ഒരു ആത്മീക മീനിങ് ഉണ്ട്. அதுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 2 നേരമാണ് ഏലിയാവിന് ആഹാരം കൊടുത്തത്. 2 வேளை தான் எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. ഏലിയാവിന്റെ പ്ലേറ്റിനകത്ത് മാറ്റം ഉണ്ടായി. எலியாவின் தட்டுல ஒரு மாற்றம் வந்தது. ഏലിയാവ് കഴിച്ച ആ പാത്രം, எலியா சாப்பிட்ட உணவருந்தி அந்த தட்டுல ഒരു മാറ്റം ഉണ്ടായി. ஒரு மாற்றம் வந்தது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. കഴിക്കുന്ന പ്ലേറ്റിൽ ഒരു ഡിസിപ്ലിൻ ഉണ്ടാവണമെന്ന് പറഞ്ഞു. சாப்பிடுற சாப்பாட்டு தட்டுல அல்லது பாத்திரத்துல ஒரு டிசிப்ளின் வரணும், ஒழுக்கம் வரணும்னு சொல்லுங்க. കുറച്ച് ഫുഡ് എടുത്താലും கொஞ்சம் உணவு எடுத்தாலும் നല്ല ഡിസിപ്ലിനോടെ ഫുഡ് കഴിക്കണം. நல்ல ஒழுக்கமா சாப்பிடணும். കെരീത് തോട്ടിനകത്ത് വച്ച് கேரித் ஆற்றங்கரையில வைத்து ഏലിയാവിനെ ദൈവം ഡിസിപ്ലിൻ പഠിപ്പിച്ചു. ஏலியாவிற்கு தேவன் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். ഡിസിപ്ലിൻ ഉള്ളവനാണ് ഡിസൈപ്പിൾ. ஆமென். ஒழுக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் சீசனா இருக்கிறான். கேரித் ஆற்றங்கரை നിനക്ക് എല്ലാത്തിനും മാറ്റം ഉണ്ടാകും. உனக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். കെരീത് നിന്റെ ജീവിതത്തിൽ വരുമ്പോൾ, கேரித் உன் வாழ்க்கையில வரும்போது നിന്റെ സംസാരത്തിന് മാറ്റം ഉണ്ടാകും. உன் பேச்சு வார்த்தைக்கு மாற்றம் உண்டாகும். ആമേൻ. കെരീത് നിന്റെ മേൽ വരുമ്പോൾ, கேரித் ஆற்றங்கரை உன் வாழ்க்கையில வரும்போது നിന്റെ ലൈഫ് സ്റ്റൈൽ മാറും. உங்க வாழ்க்கையின் நிலை, லைஃப் ஸ்டைல் மாறும். ശ്രദ്ധിക്കുക, கவனிங்க. കെരീത് ഏലിയാവിന്റെ ജീവിതത്തിൽ വന്നപ്പോൾ, கேரித் எலியாவின் வாழ்க்கையில வந்தபோது ആമേൻ, ജഡത്തെ അല്ല അവൻ വർദ്ധിപ്പിച്ചത്. அவன் சரீரத்தை பெருக பண்ணல, ആത്മാവിനെ വർദ്ധിപ്പിച്ചു. அவன் ആവിயை பெருக பண்ணினான். അടിച്ചു പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுவோம். ഇന്ന് രാത്രി നീ ഒരു കെരീതിലാണോ ഇരിക്കുന്നത്? இந்த இரவு நீ ஒரு கேரித் அனுபவத்தில் இருக்கிறாயோ? നിന്റെ ശരീരം ഒരുപക്ഷെ ക്ഷീണിച്ചെന്ന് വരാം. ஒருவேளை உன் சரீரம் சோர்வடைந்திருக்கலாம். നീ ആത്മാവിൽ പ്രബലപ്പെട്ടു വരൂ. ஆனால் நீ ஆவியிலே பெருகி நீ விருத்தி அடைவாய். വെല്ലുവിളി നിന്റെ ശരീരത്തെ ക്ഷീണിപ്പിച്ചേക്കാം. சவால் ஒருவேளை உன் சரீரத்தை சோர்வடைய செய்திருக்கலாம். പക്ഷേ ஆனால் ആത്മാവ് നിന്നെ വർദ്ധിപ്പിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. ஆவியானவர் உன்னை பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். കരങ്ങളെ തട്ടിക്കൊണ്ടെന്ന് പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுவோம். ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்கிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് നിന്നെ വർദ്ധിപ്പിക്കാൻ പോകും. இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னை பெருக பண்ண போகிறார். പരിശുദ്ധാത്മാവ് നിന്നെ വർദ്ധിപ്പിക്കാൻ പോവാ. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பெருக பண்ண போகிறார். വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം കൊണ്ടുപോകുന്ന ഒന്നാമത്തെ സ്ഥലം, தேவன் கொண்டு போகிற முதல் இடம் കെരീത്. கேரித் ஆற்றங்கரை. 2, இரண்டாவதாக സീദോൻ. சீதோன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ കെരീത്തിൽ വെച്ച് ദൈവം എന്ത് പഠിപ്പിച്ചു? அப்ப கேரித் ஆற்றங்கரையில வைத்து தேவன் என்னத்தை கற்றுக் கொடுத்தார்? വിശ്വാസത്തെ പഠിപ്പിച്ചു. விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സീദോൻ, சீதோன் വിശുദ്ധി പഠിപ്പിച്ച സ്ഥലം. அது பரிசுத்தத்தை குறித்து கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு இடம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. കെരീത് கேரித் വിശ്വാസ ടെസ്റ്റ് ആണെങ്കിൽ, அது விசுவாசத்தின் பரீட்சையின் இடம் என்றால், ആമേൻ, സീദോൻ, சீதோன் ആമേൻ, വിശുദ്ധിയുടെ ടെസ്റ്റ് ആണ്. அது பரிசுத்தத்திற்கு உண்டான பரீட்சை. പുതിയ സീസൺ, புதிய காலம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ പിന്നിൽ ചില ഉറവകൾ അടഞ്ഞു എങ്കിൽ, உனக்கு பின்பதாக சில ஊற்றுகள் அடைக்கப்பட்டது என்றால், ആമേൻ, ശ്രദ്ധിച്ചോ, നിന്റെ പിന്നിൽ, கவனிங்க, உனக்கு பின்பதாக നിന്റെ പിന്നിൽ ചില ഉറവകൾ അടഞ്ഞു എങ്കിൽ, உனக்கு பின்பதாக சில ஊற்றுகள் அடைக்கப்பட்டது என்றால், ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ദൈവം നിനക്ക് വേണ്ടി പുതിയ ചില വാതിലുകളെ തുറക്കാം.
தேவன் உங்களுக்காக சில புதிய வாசல்களை திறக்க போகிறார். പിന്നിൽ വാതിൽ അടഞ്ഞു എങ്കിൽ பின்பாக வாசல்கள் அடைக்கப்பட்டது என்றால் മുമ്പിൽ ദൈവം വാതിൽ തുറക്കാൻ പോവാം. முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்க போகிறார். ஆமென். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പിന്നിൽ വാതിൽ അടഞ്ഞു എങ്കിൽ உங்களுக்கு பின்னாடி வாசல் அடைக்கப்பட்டதுன்னா മുമ്പിൽ ദൈവം വാതിൽ തുറക്കും. உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வாசலை திறந்து வைப்பார். പിന്നിൽ അടഞ്ഞ വാതിലിനെ ഓർത്ത് നീ വിഷമിക്കേണ്ട. பின்னாடி அடையப்பட்ட வாசல் நினைச்சு நீ கவலைப்படாத. മുമ്പിൽ നീ പ്രതീക്ഷിക്കാത്ത ചില വാതിലുകൾ തുറക്കാൻ പോവാ. முன்னாடி நீயே எதிர்பார்க்காத வாசல்கள் உனக்கு திறக்கப்பட போகிறது. നീ കണ്ടിട്ടില്ലാത്ത ദൈവം തുറക്കാൻ പോവാ. ஓ, நீ பார்த்துராத கதவு திறக்கப்பட போகிறது. നിന്റെ പിന്നിൽ ഒരു വാതിൽ അടഞ്ഞു എങ്കിൽ உனக்கு பின்பதாக ஒரு வாசல் அடைக்கப்பட்டது என்றால் നിന്റെ മുമ്പിൽ உனக்கு முன்பாக രണ്ട് വാതിൽ തുറക്കാൻ പോവാ. ரெண்டு விதமான வாசல் திறக்கப்பட போகிறது. ஹalleluya. മനസ്സിലായോ നിങ്ങൾക്ക്? புரிந்ததா? പിന്നിൽ ഒരു വാതിൽ അടഞ്ഞു എങ്കിൽ பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒரு வாசல் அடைக்கப்பட்டது என்றால் നിന്റെ മുമ്പിൽ രണ്ട് വാതിൽ തുറക്കും. உங்களுக்கு முன்பதாக ரெண்டு வாசல் திறக்கப்படும். കലത്തിലെ മാവ് നിറയും, களத்துல அவன் மாவு நிரம்பும், ഭരണിയിൽ എണ്ണയും നിറയും. குடத்துல எண்ணெயும் நிரம்பும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനസ്സിലാകുന്നവർ ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. புரிந்து கொண்டவங்க கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഒരു വെൽത്ത് ട്രാൻസ്ഫർ നടക്കാൻ പോകുന്നു. அவன் ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்க போகிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ആരാണോ ഫിനാൻഷ്യൽ ഏരിയയിൽ ബുദ്ധിമുട്ടുന്നത് ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധമാ പറയുന്നു, ഒരു വെൽത്ത് ട്രാൻസ്ഫർ ഈ രാത്രി നടക്കാൻ പോകുന്നു. பொருளாதாரத்துல யார் நெருக்கப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, இந்த இரவுல ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு ஃபைனான்சியல் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കരീത്തിൽ നിന്ന് നീ ഓടി കയറുന്നത്, கேரத்திலிருந்து நீ ஓடி ஏறுகிறது വെൽത്ത് ട്രാൻസ്ഫർ നടക്കുന്ന സീദോനിലാണ്. ஆமென். வெல்த் பொருளாதாரம் பரிமாற்றம் அடைகிற இடத்துலதான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവിടെ നിന്നെ കാത്തിരിക്കുന്നത് அங்கே ஆமென் உங்களுக்கு காத்திருப்பது ഒരു ബ്ലെസ്സിംഗ് അല്ല, ஒரு ஆசீர்வாதம் அல்ல, ഒരു ഡബിൾ ബ്ലെസ്സിംഗ്. ஒரு இரட்டி தனையான ஆசீர்வாதம். വെറും ഒരു ബ്ലെസ്സിംഗ് അല്ല, வெறும் ஆசீர்வாதம் அல்ல, ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റിംഗ്, ഡബിൾ ബ്ലെസ്സിംഗ് നീ കണ്ടിരിക്കും. இரட்டத்தனையான அபிஷேகத்தையும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் நீ கண்டிருப்பாய். ഹല്ലേലൂയ. ஹalleluya. രഹസ്യത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്നവന് ரகசியமாய் ஜெபிக்கிறவனுக்கு പരസ്യമായ ഒരു ജയമുണ്ട്. வெளிப்படையாய் ஒரு வெற்றி உண்டு. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ആരും കാണാതെ പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു ജനറേഷൻ ഉണ്ട്. யாருக்குமே தெரியாத ஒரு தலைமுறை மறைந்திருந்து ஜெபிக்கிறது உண்டாண்டா. 2024 വരെ 2024 வரை നിന്റെ അഭിഷേകം പുറലോകം കണ്ടിട്ടില്ല എങ്കിൽ, ஒரு அபிஷேகம் குறைந்து போயிருக்காது. 2024 വരെ 2024 வரை നിന്റെ അഭിഷേകം പുറം ലോകം കണ്ടില്ല എങ്കിൽ, உங்களுடைய அபிஷேகத்தை வெல்ல ஜனங்கள் பார்க்காவிட்டாலும் 2025 2025 പരസ്യമായി வெளிப்படையாய் നിന്റെ അഭിഷേകത്തെ உன் அபிஷேகத்தை ദൈവം പുറത്തു കൊണ്ടുവരാൻ പോവുകയാണ്. தேவன் வெளியே கொண்டு வர போகிறார். കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya.